அவன் ரொம்ப அழகாக இருப்பான், ஏமாற்றுவான். லூசிஃபர் அழகு, ஓகேவா? அதனால் இயேசு ஒரு இடத்துல இருக்கிறாருன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் இயேசுவை கூப்பிடாதனால இத்தனை சாமி ஃபோட்டோ, இத்தனை பைபிளு, இத்தனை கிராஸு, இந்த எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இயேசு இல்லை. அப்போது எங்கள் வீட்டில் நிறையா பிரச்சனைகள் வரும்போது எங்கள் அம்மா வந்து நாங்களாம் ரொம்ப பக்தி வைராகியத்தோட உச்சகட்டம். நான் சபரிமலைக்கு 25 வருஷம் போயிருக்கேன், என் ஃப்ரெண்டு. அதனால தான் இன்றைக்கி என்னை கூப்பிட்டு வந்தேன். சபரிமலைக்கு நான் கிட்டத்தட்ட 25 வருஷத்தில் ஒரு 18 வருஷம் நம்பியார் குருசாமி கூட போனேன். நம்பியார் குருசாமி கூட போகும்போது என் கூட வந்தவங்க யாரா ரஜினிகாந்த் சார்லேருந்து அமிதாப் பச்சன்லேருந்து இருக்கிற பெரிய பெரிய ஆக்டர் கூட தான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் நானே குருசாமி ஆகிட்டேன். 18 வருஷத்துக்கு அப்புறம் நான் குருசாமி. அப்போ நான் குருசாமியில் இவங்கெல்லாம் வந்து என்னோடய சீடர்கள். எனக்கு காலெலாம் கழுவி விடுவாங்க. நான் போய் சொல்கிறேன். அந்த 40 நாள் வந்து எப்படி நாங்கள் விரதம் இருப்போம்னா, அப்படி அப்பா எவ்வளோ நல்ல பசங்களா, ஒரு 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 வாயில் ஒரு கெட்ட வார்த்தை வராது, செருப்பு போட மாட்டோம், கால் 4 மணிக்கு எஞ்சி கூட 40 மைல் கல் முள்ளுலையும் நடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நடப்போம். இதுக்கு எனக்கு தெரியும். அந்த 40 நாள் முடிஞ்சு மாலையை கழட்டினதுக்கப்புறம் அப்போ தான் ஒரிஜினாலிட்டி வெளியே வரும். நைட்டே போய் ஊரில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் வாயில் வரும். வைன் ஷாப்பில் தான் இருக்கும். நான் வண்டியில் வரும்போது நான் 2 பேரும் தான் பேசிட்டு வந்தோம். எப்பா நம்ம எவ்வளோ நல்லா குடித்தோம், கொஞ்சம் நஞ்சமாக குடித்தோம், குடிக்கிறது, சண்டை போடுறது. நம்மளுக்கு என்னென்னா, அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது, அந்த சர்ச்சுக்குள்ளே போகும்போது, அந்த இதுக்குள்ளே போகும்போது நம்ம குளித்து சுத்தமாக இருந்தோம்னா சுத்தம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான கான்செப்டில் இருந்தோம்.